வெல்கம் பேக் டு கைத்தறி உலகம். இன்றைக்கி பலாக்காயை எப்படி சிப்ஸ் போடுறது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஒரு 3-4 மரம் இருக்குது. அந்த 3-4 மரத்தில் இருந்தும் காயை போட்டோம். இந்த மரம் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு டேஸ்ட்டும் இல்லை. அது மழை சமயத்தில் தான் விளையும். அதனால் அந்த மரத்தை வந்து மேலே வந்து வெட்டிட்டோம். இப்போ பக்கத்தில் சப்போட்டா மரமாவது நேராக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இது வெட்டிட்டோம். இது ஒரு மரம் கூட நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இப்படி தான் வெட்டப்படுது. அதுலேருந்து நமக்கு உள்ள பாடம் என்னென்னா, ஒரு நல்ல மே மாதம் 12ஆம் தேதி ஒரு நாலேஜ் கிடச்சது என்ன அப்படின்னா, நல்ல இனிப்புள்ள, மதுரமுள்ள, பிரயோஜனமுள்ள, எல்லாத்துலேயும் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் மரம் கூட பூமியில் வைக்கப்படுது. அப்படியே அந்த மரத்துலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு பாடம் கற்றோம். இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. வாயில் போட்டால் புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாயந்தரம் வரலும் என்ன சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கும். நீங்கள் பாவைக்காவே இப்போ கடிச்சு சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் தோணும். நீ முக்கியமான காரியத்திலேக்கு நம்ம கிடக்கலாம். பலாக்காயை இப்படி சொலை எடுத்துகிட்டு 2 எண்டும் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு கரெக்டான ஷேப் கிடைக்கும். 2 எண்டும் கிடைக்கும்போது ஒரு ஸ்கொயர் பீஸு, ஒரு வெள்ளத்தோட ஷேப்பில், ஒன்று செவ்வகமாவோ சதுரமாவோ ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அதையும் அந்த 2 எண்டையும் வட்டமாக சின்னதாக அரிஞ்சு அதை வந்து வறுக்கலாம். ஆனால் நாங்கள் தூக்கி போட்டோம். ஏன்னா அதை வறுக்கிறதுக்கு ஒரு மெனக்கேடு. அதனால நான் வறுக்கல. அந்த எண்டை 2ஐயும் கட் பண்ணிவிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு அப்புறம் நீளமாக அரியணும். இந்த பலாக்காய் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம போட்டிருந்தோம்னா கரெக்டான வறுக்கிறதுக்கான பருவத்தில் கிடச்சிருக்கும். என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் சீக்கிரமாக போட்டுட்டோம். ஏன்னா ஆள் வந்த நேரத்தில் தானே போட முடியும். அவன் வந்து மரத்துலேயே ஏறி போட்டுருவான் ஜித்து. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சீக்கிரம் அவன் ஏறி எல்லாத்தையுமே போட்டுட்டான். மோஸ்ட்லி கொஞ்சம் காய் எல்லாம் போட்டுட்டான். அப்புறம் நாங்கள் ஒரு நாள் விட்டு மண்டே தான் வறுக்கிறோம். நேற்று தான் வறுத்தேன். வறுக்கிறது எப்படின்னா, அந்த மாதிரி சதுரமாக இருக்கிறத அப்புறம் நீளமாக அரிஞ்சு, அதனால் என்னாச்சு அப்படின்னா, சீக்கிரமாக போட்டங்காட்டிக்கு இது கொஞ்சம் கூட வறுக்கிறதுக்கு, மூக்கிறதுக்கு, கிறிஸ்பி ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ரொம்ப தின்னாக அரிஞ்சோம்னா நவுத்து போன மாதிரி ஆயிடுது. எந்த ஒரு இதுக்கும் ஒரு சயின்ஸும் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு டீசன்சி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டு டைமை கொடுத்து எடுக்கணும். அப்படி இருந்தால் தானே கரெக்டாகும். அந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் கூட மரத்தில் கடந்து விளைய வேண்டிய சக்கையை நேரத்திலேயே போட்டங்காட்டிக்கு இது வந்து பெருசாக அரிஞ்சு நாங்கள் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆக வரலும் வறுத்து எடுக்க வேண்டியது வந்தது. அதே சமயம் கரெக்டு டைம் போட்டிருந்தோம்னா நம்ம எப்படி அரிஞ்சாலும் அது கரெக்டான கிறிஸ்பினஸ் நமக்கு கிடச்சிருக்கும். எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கிறேன். எண்ணெயை 1 லிட்டர் ஊற்றிட்டு அதில் வந்து பலாக்காயை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிற வரலும் அதுலேயே எண்ணெயில் கலந்து அது முறியணும். அப்புறம் இந்த சக்கை வந்து பலாக்காய்ங்கிறது தான் மலையாளத்தில் சக்கை. இங்கே வந்து மலையாளத்திலே பேசுறதுனால எனக்கு மலையாளம் மட்டும் தான் வரும். தமிழ் பேசுறதுக்கு பிஸ்னஸ் விஷயமா டெய்லி பிஸ்னஸ்காரங்கள்ட்ட பேச வேண்டியதுனால என்னுடைய தமிழ் இந்த அளவாவது பெட்டராக இருக்குது. அப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு பலாப்பழமாக இருந்திருந்ததுன்னா, பலாக்காயாக இருந்திருந்ததுன்னா அதுலேயே மஞ்சள் எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் இது கிளறி கொடுத்துட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னால் உப்பு போட்டு, உப்பை வந்து ஒரு ஸ்பூன் உப்பை வந்து 1/4 டம்ளர் தண்ணியில் கலக்கிட்டு அந்த உப்பு தண்ணியை இதில் ஊற்றினோம்னா அது சீக்கிரமாக முறியும். உப்பும் அதில் பிடிக்கும். முந்தையே போடுறதும் இல்லை, கடைசியில் போடுறதும் இல்லை. ஏற்கனவே நடுவில் ஒரு சமயத்தில் இந்த உப்பு தண்ணி ஊற்றுறது. உப்பு தண்ணி ஊற்றும்போது நல்ல ப்ராக்டிஸ் இல்லாதவங்களாம் இருந்தால் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா எண்ணெயும் உப்பும் தண்ணியும் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக சத்தம் கேட்கும். அப்புறம் உப்பு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி சத்தம் பயங்கர டபடபடன்னு இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டு நம்மளை ஒரு வழி ஆக்கிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா டீ வேணால் குறைச்சி வச்சுக்கலாம். எண்ணெயினே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இப்போ வாங்க கிடைக்கும். இது ஏன் நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா, கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றது ஒன்றா நல்லா செய்கிற சில இடங்களில் மட்டும்தான் வாங்கி நம்ம சாப்பிட முடியுது. சாதாரண கடைகளில் வந்து வாங்கி ஒரு மாதிரிப்பட்ட பண்டங்கள் ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியறதில்ல, நல்லாவே இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சு தாராளமாக சாப்பிட்டு தாராளமாக டேஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு வேறு. அப்படியே தாராளமாக நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு செய்யும்போது அதோட குவான்டிட்டி வேறு, குவாலிட்டி வேறு. அதனால் அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பலாக்காய்கள்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம செய்கிறது. அதுவுமே போன வருஷம்லாம் செஞ்ச மாதிரி ஞாபகமே இல்லை. முந்தியெல்லாம் பலாக்காய் விளைய தொடங்கினா எப்படியும் தாத்தா பாட்டிலாம் இருந்த காலத்தில் ஒரு 10 தடவையாவது குறைஞ்சது வறுத்துருவோம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஆள் வேணும். அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அதனால நம்ம வறுத்தோம். ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வர சொல்லி அவங்கள வச்சு நம்மளும் 4 பேர் சேர்ந்து இருந்து செஞ்சால் தான் இந்த பலாக்காய் வேலைகள்லாம் முடியும். ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ஆளால் தனியாக செய்ய முடியாது. அப்புறம் கொஞ்சம் மாங்காய் பறிச்சிருந்தோம். அந்த மாங்காய் வந்து மரத்துலேயே பழுத்தா கெட்டு போய் புழுவாய் போய் கீழே விழுகும். இப்போ விளைஞ்ச உடனே அதை பறித்து ஒரு குடம் தண்ணி கொதிக்க வச்சோம்னா அதே அளவு பச்சை தண்ணி சேர்த்து உப்பு போட்டு அந்த மாங்காவை 1 நிமிஷம் அந்த சூடு தண்ணியில் முக்கி வைக்கணும். அதுக்கப்புறமேலு அதை எடுத்து தொடச்சி வேறு பாத்திரத்தில் ஆக்கணும். அப்படி செய்யும்போது அந்த மாங்காய் வந்து கெட்டு போகாமல் புழு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை நாங்கள் மாங்காய் சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஃப்ளஷியான ஒரு மாங்காய், அவ்வளோ தசை இருக்குது. அப்படி ஒரு மாங்காய்ங்கிறதுனால இந்த தடவை நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சோம். ஆனால் முன்னால் வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த மாங்காய்லாம் ஒரு டேஸ்ட் இல்லை. என்னமோ மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது. டேஸ்ட் இல்லை அந்த மாங்காய்க்கு, ஒரு ருச்சியும் இல்லை. அப்புறம் அப்படியாக நான் இந்த சக்கையை வந்து அரிஞ்சு வறுத்தது ஒரு 5-6 ட்ரிப்பு போட்டு வறுத்தேன். எண்ணெயும் ரொம்ப நஷ்டம் வரல. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தீர்ந்துருக்கும். இவ்வளோ சக்கை கிடச்சிது நமக்கு. நல்ல டேஸ்ட்டானது. தாராளமாக எடுத்து சாப்பிடலாம். தீந்துருமோன்னு அவசரப்படவும் வேண்டாம். சும்மா இடையில கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு, சோறு கூட சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி கேரளாவில் தான் இந்த மாதிரி வெரைட்டிகளும் கண்டுபிடிப்புகளும் இருக்குது. பலாச்சோலையில் அந்த எண்டு இந்த எண்டை கூட கட் பண்ணாமல் அப்படியே நீளமாக எடுத்து கூட வறுக்கலாம். ஆனால் அந்த சைடு 2 எண்டுக்கும் வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது எடுக்கிறதில்ல.
வேறு ஒரு விஷயமா வேறு ஒரு ரெசிபியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.